Okay. Good evening, guys. We'll start. Okay. So, first, thanks for joining this boot camp. Okay. So, this is day two for HTML and CSS boot camp. Okay. So, last day என்ன பார்த்தோம் அப்படின்னா yesterday. So, like வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன, அண்ட் HTML எதுக்காக யூஸ் பண்ணுறோம், CSS எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஃப்ரண்ட் என்ன, பேக் என்ன. ஸோ இதை பற்றின ஓவியூ வந்துட்டு எஸ்டர்டே கிளாஸில் பார்த்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு HTML யூஸ் பண்ணி இனிஷியலாக நீங்கள் எப்படி அதில் கோட் பண்ணுறது அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே பார்த்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஓகே. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் HTML. ஓகேவா? HTML இருக்கிற நம்ம இன்னும் லைக் டேக்ஸ் பெருசாக எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அண்ட் அதில் ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணோம். தென் அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணோம். அதை ப்ரௌசரில் வந்துட்டு அதை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸோட ஓவர்வியூ. ஸோ அதை நீங்கள் லைக் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே அதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. தென் உங்களுக்கு அந்த டூல்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸில் என்ன வேணும் அப்படின்றத. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தேம் லைக் இன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐ ஹவ் ஷேர் த லைக் டே ஒன் ரெக்கார்டிங். ஓகேவா? ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதில் இருந்து எப்படி நீங்கள் உங்களோட HTML அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஜஸ்ட் எல்லாமே நேற்று பேசிக்ஸ் தான் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் பற்றின ஓவர்வியூ தான் பார்த்துருந்தோம். ஓகேவா? மோஸ்ட்டாக தியரி தான் இருந்திருக்கும். அதில் ப்ராக்டிக்கலாக லைக் ஒரு 15 to 20 minutes தான் இருந்திருக்கும். ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கோங்க. தென் வில் மூவ் டு டே 2. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், டே ஒன்ல ஒரு டாபிக் நான் எடுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டே ஒன்லேயே அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour ஆர் 2 hours மட்டும்தான் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் அந்த 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 நாள்லயே அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைக் அடுத்த நாளுக்கு நீங்கள் புதுசாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கலாம். தென் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா லைக் த யூஸ் இல்லை. ஓகே. ஸோ வில் மூவ் டு டாபிக். ஸோ இன்னைக்கு என்னன்னா HTML டேக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நேற்று எப்படி நீங்கள் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பார்த்துருந்தோம். ஜஸ்ட் அந்த அந்த ஃப்ளோவை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் நேற்று நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணோம் ஃபார் என்னோட ப்ராஜெக்டை கோட் பண்ணுறதுக்காக. அது எங்கன்னா எனக்கு இ டிரைவில் இருக்கு. லைக் நீங்கள் எந்த டேரக்டரியில் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். EDC எனிதிங். ஸோ அதில் என்னோட ஃபோல்டர் வந்துட்டு HTML and CSS boot camp, ரைட்? ஸோ அந்த ஃபோல்டரை நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே தான் என்னோட ஃபர்ஸ்ட் HTML ஃபைல் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே ஜஸ்ட் நான் எஸ்டர்டே கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நான் இந்த ஃபைலை டெலிட்டும் பண்ணிக்கிறேன். வில் கோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஓகேவா? ஸோ என்னோட டேரக்டரியில நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? நேற்று நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா லைக் பி கான்சன்ட்ரேட். ஸோ இதில் வந்துட்டு HTML and CSS boot campனு நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே தான் என்னோட கோட் எல்லாமே நான் பண்ண போகிறேன். HTML யூஸ் பண்ணி என்னோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த HTML and CSS ஃபோல்டர். ஓகேவா? ஸோ அதுக்கு லைக் நான் என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டூல் ஒன்று இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன். அது என்ன டூல்? ஓகே. லைவ் சர்வர்ன்றது விஎஸ் கோடோட எக்ஸ்டென்ஷன். யா, விஎஸ் கோட். கோ லைவ்ன்றது ஒரு எக்ஸ்டென்ஷன் லைக் லைவ் சர்வர். அதுக்கு நம்ம கோட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது விஎஸ் கோட். ஐ ஹோப் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணல ஜஸ்ட் கோ அண்ட் கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் விஎஸ் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அதோட டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன் லைக் அதோட சைட் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் அது எல்லாமே. ஓகே, அங்கே தான் நம்ம கோட் பண்ண முடியும். ஸோ அதை நான் டேரெக்டாக லைக் சம் ஷார்ட்கட்ஸ் வச்சு நான் ஓப்பன் பண்ணணும். அதுதான் என்னோட இப்போ கோல். ஏன்னா நான் டேரெக்டாக அங்கே போயிட்டு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து நான் என்ன ஃபோல்டர் అతను ఎన్ని మణి పోతుంది ఇట్లుండే ఇట్లుంటే ఏలే వెళ్ళదో పోతుంది ఏంటర్ బస్సు పోతుంది సుబ్రహ్మణ్యం And once again, guys, please put on mute because இது சொன்னது தான். ஓகே,
Yeah, coming to the topic. ஸோ லைக் என்னோட ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டர்ல இருந்து நான் என்னோட பாத்துக்கு நான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னோட பாத்துக்கு நான் மூவ் லைக் அங்க இருந்து தான் என்னோட கோட் பண்றதை நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் அது தனியா ஒரு ஃபோல்டரா மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால நான் இங்கிருந்து சிஎம்டி அப்படின்னு கொடுக்குறேன். கமாண்ட் லைக் சிஎம்டினா என்னன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகேவா? கமாண்ட்ஸ் எல்லாமே ரன் பண்றதுக்கான ஒரு லைக் ஒரு டூல். ஓகே, ஸோ அது இன்பில்டாவே எல்லாரோட சிஸ்டம்லயும் இருக்கும். யாருமே நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம் தேவையில்ல. எல்லா சிஸ்டம்லயும் இருக்கும். ஸோ சிஎம்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ சிஎம்டின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். கமாண்ட் ப்ராம்ப்டோட ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதுல கோட் டாட் கோடு டாட். ஸோ கோட் டாட் எதுக்காகனா டைரக்டா என்னோட ஃபோல்டர்லயே நான் என்னோட விஎஸ் கோட ஓப்பன் பண்றதுக்கு. ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிடும், விஎஸ் கோடோட விண்டோ. ஓகேவா? ஸோ நான் எந்த ஃபோல்டர்ல நான் அந்த பாத்தை நான் செலக்ட் பண்ணேனோ அதே ஃபோல்டர்ல எனக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுதான் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன், லைவ் சர்வர். ஸோ லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லைவ் சர்வர் எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க இந்த லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு கீழே ரைட் அண்ட் பாட்டம்ல கிளிக் டு ரன் லைவ் சர்வர் அப்படின்னு இருக்கும், கோ லைவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு அந்த கோ லைவ் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ வில் ரிப்பீட் அகைன். ஓகே, நம்ம கோட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ அந்த லைவ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு நம்ம இருக்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் லைக் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? எஸ், ஃபைல் கிரியேட் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் தான் நான் HTML:5. ஓகே, ஸோ ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் நான் கோட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இது நான் index.html வைக்கிறேன். நீங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம், நத்திங் டு வரி. ஸோ இதுல நீங்க .htmlன்றது மேண்டட்ரி. ஸோ நீங்க கோட் பண்ண போறது எல்லாமே HTML தான். ஸோ அதனால .html தான் வைக்கணும் எக்ஸ்டென்ஷன். ஸோ இண்டெக்ஸ்ன்றது இது ஃபைல் நேம் தான். நீங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த HTML:5. ஓகேவா? ஸோ HTML:5 நான் கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ல, பேசிக் சின்டாக்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் HTML கோடு வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஜென்ரேட் ஆயிடும். ஜஸ்ட் HTML:5. ஓகேவா? HTML:5 கொடுத்து நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம லைக் எஸ் வரும். லைக் ஏன்னா நம்ம HTML:5 நான் எதுக்காக உங்களுக்கு லைக் தான் சொல்றேன்னா, பிகாஸ் நம்ம யூஸ் பண்றது 5th வெர்ஷன். ஓகேவா? நீ எக்ஸ்க்ளமேட்டரி லைக் நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ லைக் HTML:5ன்றது லைக் HTML-ஓட 5th வெர்ஷனை மீன் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு அந்த மெட்டா டேக் எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த டாக்டைப் HTMLன்ற ஃபைல் லைக் இந்த டேக் எதை மீன் பண்ணுது அப்படின்னா என்னோட HTML-ஓட 5th வெர்ஷனை மீன் பண்ணுது. தென் HTML லைக் நேற்று 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு லைக் பேரண்ட் டேக் இருக்கும். அந்த பேரண்ட் டேக்குள்ள என்னோட சைல்டு டேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ பேரண்ட் அண்ட் சைல்டுன்னு 2 டேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேரண்ட் டேக் தான் HTML. ஸோ அந்த HTML டேக்குள்ள ஹெட், பாடி அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் லைக் 2 முக்கியமான மெயின் டேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹெட்டுக்குள்ள தான் என்னோட ஹெட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? பாடியில நான் பாடியில என்னென்ன டிஸ்பிளே பண்ணணுமோ அது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அதை வியூ பண்ணும்போது தெரியும். ஸோ இப்போ அதை ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டைட்டில், ஓகே, ஸோ லைக் ஸோ லைக் நிறைய பேர் நியூவா லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட்
சொல்றது மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஸோ டாக் டைப் HTML அப்படின்றது 5th வெர்ஷன். ஸோ இந்த HTML லாங்குவேஜ் இங்கிலீஷ், இது மீன் பண்றது லாங்குவேஜ் இங்கிலீஷ். தென் ஹெட்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெட்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே எனக்கு ஹெட்ல தான் கொடுக்கணும். தென் பாடியில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே பாடி டேக்ல கொடுப்போம். தென் இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஓப்பனிங் டேக் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல டேக் நேம் இருக்கும். ஓகே, இங்கே கண்டென்ட் இருக்கும். ஸோ இதில் தான் கண்டென்ட் எல்லாமே இருக்கும். நான் என்னென்ன கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த கண்டென்ட் எல்லாமே எங்கே இருக்கும்? ஓப்பனிங் டேகுக்கும் க்ளோசிங் டேகுக்கும் நடுவில் இருக்கும். ஓகேவா, ஸோ ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். ஸோ இது எல்லாமே என்னோட கண்டென்ட். இதில் நான் கொடுக்குற கண்டென்ட்டுக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அதை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் நேற்று என்ன பண்ணோம், ஒரு ஹெட்டிங் டேக் நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சோம். ஸோ நான் அதுக்கு ஜஸ்ட் H1ன்றது ஹெட்டிங் டேக். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டேக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஹெட்டிங் டேக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஹெட்டிங் டேக் எதுக்காகனா, ஜஸ்ட் ஹெட்டிங்ஸ் வேணும் உங்களுக்கு வந்துட்டு உங்களை அப்ளிகேஷனில் நீங்கள் ஹெட்டிங்ஸ் டிஸ்பிளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்துட்டு இந்த H1ன்ற டேக். ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே எந்த டேக்குமே நீங்கள் மக்கப் பண்ணணும்லாம் கிடையாது. நான் ஒரு டேக்கும் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதெல்லாம் டோன்ட் வரி. நீங்கள் என்ன டேக் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களோ அது ரிலேட்டடாக தான் நேம் இருக்கும். H1 லைக் பேராகிராஃப் கொடுக்க போறீங்கன்னா Pன்னு ஒரு டேக் இருக்கும். ஹெட்டிங் யூஸ் பண்ண போறீங்கன்னா ஹெட்டிங் டேக் இருக்கும். ஸோ இந்த ஹெட்டிங்லேயே ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்கும். ஓகேவா, H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் H1 மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தென் இதை எப்படி நான் ரன் பண்றது? ஸோ டைரக்டா நீங்க ஃபைல் லைக் உங்களுக்கு ஃபோல்டர் நீங்க எங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அங்க போயிட்டு டபுள் கிளிக் பண்ணாலே இது ரன் ஆகும். ஓகேவா, பட் நம்ம இங்க ஆல்ரெடி ஒரு ஒரு ஆப்ஷன் ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ கோ லைவ் அப்படின்றது. நான் அந்த கோ லைவ் கிளிக் பண்றேன். ஜஸ்ட் நீங்க லைக் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க அந்த ஃபைல் எந்த ஃபைல்ல இருந்து நீங்க கோ லைவ் கொடுக்குறீங்களோ அந்த ஃபைல் தான் ரன் ஆகும். ஓகேவா, ஜஸ்ட் நீங்க வேற ஏதாச்சும் ஃபைல்ல இருந்து கொடுத்தீங்கன்னா ரன் ஆகாது. ஸோ ஜஸ்ட் கோ லைவ் நான் கிளிக் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னோட ப்ரௌசர்ல இது என்னோட டிஃபால்ட் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். ஓகேவா, நான் டிஃபால்ட் ப்ரௌசர் எட்ஜ் வச்சிருக்கனால என்னோட எட்ஜில் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம நேற்று நான் சொன்ன மாதிரி நம்ம குரோம்லேயே இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் குரோம் இஸ் பெட்டர் ஃபார் டெவலப்மெண்ட். ஓகேவா, ஸோ இப்போ என்னோட ஹெட்டிங் 1ன்ற டேக் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் என்ன டிஸ்பிளே பண்ணனோ அங்கே அதுக்கு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா, யப். ஸோ நெக்ஸ்ட் அப்போ அந்த கோலைவோட ஃபீச்சர் என்ன, அது எதுக்காக நான் இன்ஸ்டால் பண்ணேன்? ஜஸ்ட் அந்த கோலை கொடுத்து நான் கிளிக் பண்றதுக்கு மட்டுமா? அதை நான் டைரக்டா போயிட்டு நான் அதில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து H2 டேக் நான் கொடுக்குறேன். H2 இப்போ ஹெட்டிங் 2ன்னு கொடுக்குறேன். நான் இப்போ எதுவுமே பண்ணல, நான் டைரக்டா போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்றதோ எந்த இதுவுமே நான் பண்ணிக்கல. ஜஸ்ட் நான் இங்கே H2ன்னு கொடுக்கும்போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்கே என்னோட நான் இங்கே என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா, ஸோ ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 அப்படின்னு நான் 2 டேக் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் 3 ஹெட்டிங் 4. இப்போ அது டிஸ்பிளே ஆகுறதுலேயே உங்களுக்கு அதோட டிஃப்ரென்சஸ் தெரியும். ஓகேவா, ஸோ இங்கே நான் 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் டேக்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஒன் இஸ் H1, H2, H3. லைக் ஒன் செகண்ட், நான் கண்டென்ட் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னா ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் டேக்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்.
H1, H2, H3, H4, H5 and H6 வரைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹெட்டிங் டேக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஒன்று ஒரு டிஃப்ரென்சஸ் தெரியுதா? ஹெட்டிங் 1ன்றது கொஞ்சம் பிக்கராகவும் போல்டாகவும் இருக்கும். தென் அதுக்கேற்ற மாதிரி 6 வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எந்த மாதிரி உங்களோட ஹெட்டிங்கை டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன், ஓகேவா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னோட யூஸ் கேசஸ்க்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஸோ நெக்ஸ்ட் டேக் பேராகிராஃப் டேக். ஸோ அதோட டேக் நேமும் பி டேக் தான். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே மக்கப் பண்ணலாம் தேவையில்ல. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற டேக் பேராகிராஃப்காக யூஸ் பண்ணுற டேக். ஸோ அதோட டேக் நேம் வந்துட்டு பி டேக். ஸோ நீங்கள் HTML யூஸ் பண்ணுறது எல்லாமே டேக்ஸ் தான். எதுவுமே நீங்கள் லாஜிக்கலாக லைக் நிறைய கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும், லாஜிக்கலாலாம் திங்க் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. எனக்கு வெப்சைட்டில் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நான் கோட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ லைக் HTML யூஸ் கேஸ் என்ன, நான் நேற்று சொல்லியிருந்தேனே, எதுக்காக HTML யூஸ் பண்ணுறோம்? யா, ஸ்ட்ரக்சர். ஸோ என்னோட அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கு தான் HTML. ஓகேவா? ஸோ அதனால எனக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்துட்டு என்னோட HTML நான் கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் என்னோட அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சரை நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு லாரம் டெக்ஸ்ட். ஸோ இந்த லாரம் டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு டிஃபால்ட் ஒரு பேராகிராஃபோட கண்டென்ட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் LORனு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அகைன் ஐ வில் ரிப்பீட். ஓகேவா? ஸோ LOREM இப்படி கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் என்டர். ஓகேவா? இது எதுக்காகனா ஒரு டிஃபால்ட் கண்டென்ட். நீங்கள் லைக் ஏன்னா இது எதுக்காக டிஃபால்ட்டாக அந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா, டிஃபால்ட்டாக எதுக்காக இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் உங்களோட லைக் நம்ம எதுவுமே முன்னாடியே கண்டென்ட்லாம் லைக் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு நம்ம நிறைய வெப்சைட்ஸ்லாம் பண்ண மாட்டோம். ஓகேவா? நீங்கள் நிறைய இது வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல இல்லை, நீங்கள் நிறைய போஸ்டர்ஸ் டெவலப் பண்ணுற இடத்துலலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லாரம்னா ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட் கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் வந்துட்டு ஒரு டெம்பரரியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்ல கண்டென்ட் ரைட்டரை வச்சு கண்டென்ட் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு டெம்பரரியான இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த லாரம் டெக்ஸ்ட். ஸோ இதை மோஸ்ட்டாக பேராகிராஃப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் டெம்பரரியாக ஒரு கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அதனால லாரம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் பேராகிராஃப் டேக்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மட்டிங் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது HTML. லைக் நம்ம இப்போது ஹெட்டிங் டேக்ஸ் பார்த்துருக்கோம், தென் பேராகிராஃப் டேக்ஸ் பார்த்துருக்கோம், அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்மட்டிங் டேக்ஸ். ஸோ ஃபார்மட்டிங் டேக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட லைக் என்னோட லெட்டரை வந்துட்டு எனக்கு போல்டாக தெரியணும். லைக் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல டெக் மார்க்ஸ்ன்னு இருக்கு, இந்த பேராகிராஃப்குள்ள டெக் மார்க்ஸ்னு ஒரு வேர்ட் இருக்கு. எனக்கு இது என்ன பண்ணணும்னா எனக்கு எப்படிலாம் வேணுமோ அந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் போல்டாக தெரியணும், ஸ்ட்ராங்காக தெரியணும், இட்டாலிக்காக தெரியணும், அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கு பி டேக். ஓகேவா? ஸோ போல்டாக எனக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பி டேக். நான் இந்த பி கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் இந்த டெக் மார்க்ஸ் அப்படின்றது எனக்கு இப்போ போல்டராக மாறிடுச்சா? ஸோ எனக்கு எதாச்சும் இடத்துல எனக்கு போல்டராக காட்டணும், அதுக்காக நான் இந்த போல்ட் டேக். மோஸ்ட்டாக இந்த போல்டு டேக் இன்சைட் HTML யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் இது எல்லாமே ஃபார்மேட்டிங் டேக்ஸ். நீங்கள் வெறும் HTML மட்டும் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த ஃபார்மேட்டிங் டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் இதெல்லாம் இருக்கிற டேக்ஸ், அதனால் தெரிஞ்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாமே CSSலேயே ஸ்டைல் பண்ணிக்கலாம். போல்டர் பண்ணுறது, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, பிகாஸ் அது எல்லாமே ஸ்டைலில் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டைல் பண்ணுறது எல்லாமே CSSலேயே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போல்டாக கொடுக்கறதுக்கு அண்ட் இட்டாலிக்னு ஒரு டேக் இருக்கும், ஜஸ்ட் அது இட்டாலிக்காக டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு
லிங்க் டேக். ஓகேவா? ஸோ லிங்க் டேக்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட லைக் ஃப்ளிப்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதோ ஒரு லிங்க் நீங்க லைக் இந்த லிங்க்லாம் மோஸ்டா எங்க இருக்கும்னா, நீங்க விக்கிபீடியா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த விக்கிபீடியால வந்துட்டு எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் நீங்க ஏதாச்சும் ஒரு இப்போ இங்கிலீஷ்னு நான் கிளிக் பண்றேன். இப்போ அது இங்கிலீஷ்க்கான கண்டென்ட் இருக்கிற பேஜுக்கு அது நேவிகேட் ஆகி போகும். ஓகேவா? நான் இங்கிலீஷ்னு கிளிக் பண்ணேன். இங்கிலீஷ் பேஜுக்கு அது நேவிகேட் ஆகி போகுது. இது எல்லாமே எங்க இருக்குன்னா, ஒரு டெக்ஸ்ட்ல லிங்கா இருக்கு. இப்போ நான் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே லிங்க் தான். நான் எதை கிளிக் பண்ணாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா இப்போ இவர் இருக்காரு. ஸோ இவரை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு போகுதா? அண்ட் தென் வேற ஏதாச்சும் நான் லைக் ஒரு ஒரு வேர்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே லிங்க்ஸ். இன்சைட் த பேராகிராஃப். ஸோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு லிங்காக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துலலாம் மோஸ்ட்டாக இந்த லிங்கோட டேக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நியூயார்க்குன்னு இருக்கு. ஸோ நியூயார்க் நான் கிளிக் பண்ணுறேன். இது எங்கே போகுதுன்னா, ஸோ நியூயார்க்கோட அந்த சிட்டிக்கு எடுத்து லைக் போகுதா? ஸோ நெக்ஸ்ட் நியூயார்க். ஓகே. ஸோ இது எல்லாமே லிங்க். ஸோ அது லிங்க்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் நான் இப்போ இந்த நியூயார்க்குன்னு இருக்கு. ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு என்னோட அப்ளிகேஷனில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் நான் ஒரு பிளாகிங் வெப்சைட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா என்னோட பிளாகிங்லேயே ஒரு இடத்துல நான் நியூயார்க்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் மீன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அதை நான் எப்படி நான் லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கு ஆங்கர் டேக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆங்கர் டேக் எதுக்காகனா லிங்க்கு. ஓகே. ஸோ லிங்க்குனா ஜஸ்ட் ஆங்கர் டேக்னா தான் ஏ டேக் தான் ஆங்கர் டேக். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கர் டேக்ல நான் இப்போ எதுக்கு மூவ் பண்ணணும், நியூயார்க்குக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா? நியூயார்க்குக்கு மூவ் பண்ணணும். ஜஸ்ட் நான் இந்த இடத்துல கண்டென்ட் நான் என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை இந்த ஏ டேக்ல நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஏ ஆங்கர் டேக்ல நான் கொடுத்துக்கலாம். ஓகே. தென் இந்த ஹச் ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? லைக் ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்னா, எனக்கு அந்த டேகுக்குள்ள நான் ஏதாச்சும் ஒரு லைக் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும், நான் ஏதாச்சும் அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நான் லைக் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று ஹேண்டில் பண்ணணும். ஜஸ்ட் ஹச் ரெஃபரன்ஸ்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். நீங்க எனி லைக் சம் டேக்ஸ்ல இந்த மாதிரிலாம் இருக்கும். இமேஜோட பாத் நம்ம மென்ஷன் பண்ற இடத்துல நீங்க ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. சோர்ஸ்ன்ற ஒரு பாத் லைக் ஆட்ரிபியூட். இந்த மாதிரி நம்ம ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்சைட் த ஓப்பனிங் ஆங்கர் டேக் ஹச் ரெஃபரன்ஸ்ன்றது ஆட்ரிபியூட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ். ஓகேவா? இந்த டபுள் கோட்ஸ் எதுக்காகனா, நான் இந்த இடத்துல ஒரு லிங்க் ஒன்று வச்சிருக்கேன்ல, என்னோட நியூயார்க் நான் கிளிக் பண்ணும்போது நியூயார்க்குக்கு விக்கிபீடியால நியூயார்க்கோட கண்டென்ட் ஓப்பன் ஆகணும். அதோட லிங்க் நான் காப்பி பண்ணிக்கிறேன். யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஓகேவா? ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்னோட அப்ளிகேஷன் போயிட்டு நான் நியூயார்க்கு கிளிக் பண்றேன். ஓப்பன் ஆகுதா? கோ பேக் அண்ட் மறுபடியும் என்னோட நியூயார்க்குன்ற இந்த இடத்துல கண்டென்ட் இருக்கு. இப்போ என்னோட அப்ளிகேஷன்ல நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் கிளிக் பண்றேன் நியூயார்க்குன்ற விக்கிபீடியா பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ இதுல உங்களுக்கு 2 டைப் இருக்கும். என்னன்னா, இப்போ இதுல ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னு தெரியுதா? எனிஒன் கேன் ஃபைண்ட். ஸோ நான் என்னோட நியூயார்க்னு ஒரு லைக் என்னோட சிட்டியை ஓப்பன் பண்றேன். லைக் நியூயார்க்னு ஒரு கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்றேன். இது இஷ்யூன்றதை விட என்ஹான்ஸ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் லைக் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ்ல இது யூஸ் பண்ணுவாங்க. பட் இது சம்டைம்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அவ்வளோ இதா இருக்காது. ஸோ அது என்னன்னா, இப்போ இதுல ஒன்று என்னன்னா, நீங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு லிங்க் கிளிக் பண்றீங்க அப்படின்னா அது நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். சேம் உங்களோட அப்ளிகேஷன் எஸ் சேம் பேஜ்ல ஓப்பன் ஆகுது. அப்படி எனக்கு ஆகக்கூடாது. எனக்கு நியூ டேப் ஓப்பன் ஆகணும். ஸோ சம் ஆஃப் தெம் நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணுவோம். எனக்கு நான் என்ன வச்சிருந்தேனோ அது அப்படியே இருக்கணும். நியூவா அதுக்குன்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க மோஸ்டா காமர்ஸ்லாம் நம்ம அது மாதிரி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா டார்கெட் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ டார்கெட்
இதில் நான் பிளாங்க்னு நான் கொடுத்தேன்னா ஜஸ்ட் இப்போ எனக்கு நியூ டேப் ஓப்பன் ஆகுதா? நியூ டேப்பில் எனக்கு விக்கிபீடியா ஓப்பன் ஆகுது. நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் எத்தனை டைம் கிளிக் பண்ணாலுமே எனக்கு நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் லிங்க். ஓகே, இது என்னோட லிங்க்குக்காக. என்னோட அப்ளிகேஷனில் நான் ஏதாச்சும் லிங்க் பண்ணணும். பிகாஸ் நிறைய லைக் சோஷியல் மீடியாவெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா உங்களோட கிட்டப் லிங்காக இருக்கட்டும், உங்களோட லிங்க்டினோட ப்ரொஃபைலோட யூஆர்எல்லாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம லிங்க் பண்ணுவோம். லைக் உங்களோட வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரைவில் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க, லைக் அந்த மாதிரிலாம் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட போர்ட்ஃபோலியோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜ். ஸோ இந்த இமேஜ் டேக்கு நம்ம ஆப்வியஸ்லி தெரியும். என்னோட அப்ளிகேஷனில் நான் ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா என்னோட இமேஜ்னா இந்த இமேஜ் டேக்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நமக்கு இருக்கிற டேக் தான் இமேஜ் டேக். ஓகே, ஸோ இங்கேயுமே நமக்கு ஒரு 2 ஆட்ரிபியூட் இருக்கும். நான் அந்த 2 ஆட்ரிபியூட்டோட யூஸ் கேஸ் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு இமேஜை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், லைக் ஐ மீன் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனி ஒன் இமேஜ். ரெசல்யூஷன் கம்மியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்ஸ்டாகிராம் எல்லாமே இன்ஸ்டாகிராமாக இருக்கு. ஓகே, ஸோ என்னோட இமேஜ் நான் எனக்கு தேவையான ஒரு இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன் டவுன்லோட் பண்ணுறேன்னா டேரெக்டாக நீங்கள் யூஆர்எல்லே கொடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தேம் அது கூட தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நீங்கள் யூஆர்எல்லே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏன் யூஆர்எல் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா டியூரிங் த டெவலப்மெண்ட் எல்லா இடத்துலையும் ஆன்லைன் யூஆர்எல்ஸ் தான் லைக் யூஸ் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ பிகாஸ் நிறைய இடத்துல நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் பில்ட் பண்ணும்போது வித்தவுட் இன்டர்நெட் அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதனால் மோஸ்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தாலும் இல்லைனாலுமே அந்த இமேஜ் லோட் ஆகும். செகண்ட், where is my folder? ஓகே, நான் டவுன்லோட் பண்ண இமேஜை என்னோட HTML லைக் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வச்சுருக்கேன்ல அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் எது பண்ணாலுமே நம்ம லைக் அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். பிகாஸ் நம்ம சும்மா ABCD 1 2 3 4ன்னு வச்சோம் அப்படின்னா அது மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அதனால் நான் என்ன இமேஜ் வச்சுருக்கேனோ அதுக்கு ரிலேட்டடாக நேமும் நான் மாற்றிக்கிறேன், விராட் JPG அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் என்னென்னா உங்களோட சோர்ஸ் இருக்குல்ல. ஸோ நான் இமேஜ்னு ஒரு டேக் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இமேஜோட டேக்ல சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இங்கே ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் டாட் ஒரு ஸ்லாஷ், ஓகேவா, டாட் அண்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் லைக் அந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஜஸ்ட் எனக்கு எதை செலக்ட் பண்ணணுமோ ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட அப்ளிகேஷனில் நான் என்ன இமேஜ் வச்சுருக்கேனோ அது எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்களுக்கு என்ன இமேஜை நீங்கள்
டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை டிஸ்ப்ளே பண்ணி லைக் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது டவுன்லோட் பண்ணிட்டா இன்னும் பெட்டராக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு. அதனால டவுன்லோட் பண்ணிட்டு அதை உங்கள் ஃபோல்டரில் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு நீங்கள் என்ன ஃபோல்டரில் உங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டர்லேயே எல்லா இமேஜையும் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டமில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இமேஜ் இருக்குது, அதோட பார்த்து காப்பி பண்ணிட்டு நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அது வந்துட்டு எஸ் அப்படியும் பண்ணலாம். பட் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு? நமக்கு ஒரு இமேஜ் டிஸ்ப்ளே பண்ணோம்னா அதை நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாமே. இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சர்லேயே ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறீங்கன்னா சிஸ்டம்லலாம் அந்த இமேஜ் இருக்காது. ஏன்னா உங்கள் சிஸ்டமில் அந்த இமேஜ் இருக்கும், என் சிஸ்டமில் அந்த இமேஜ் இருக்குமானா இருக்காது. அப்போனா என்ன பண்ணுன்னா நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் எல்லாமே மெயின்டைன் ஆகும். உங்கள் இமேஜ் லைக் அசட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு என்டையராக ஒரு லார்ஜ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அசட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் தான் இமேஜஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், ஐகான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மெயின்டைன் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சோர்ஸ் அண்ட் அதில் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறேன். அப்போ இந்த ஆல்ட் டேக் எதுக்கு, லைக் ஆல்ட் ஆட்ரிபியூட் எதுக்காக அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த ஆல்ட் எதுக்காகனா இன்கேஸ் என்னோட இமேஜ் வந்துட்டு அப்ளிகேஷனில் லைக் என்னோட வெப் அப்ளிகேஷனில் டிஸ்பிளே ஆகலை, ஏதோ ஒரு இஷ்யூ, இன்டர்நெட் இஷ்யூவோ இல்லை நானே வந்துட்டு தப்பாக இந்த மாதிரி இமேஜோட நேமை நான் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இமேஜ் இருந்ததுக்கான ஒரு தடையுமே இல்லை, அப்படித்தானே? இமேஜ் இருக்குன்றதுக்கான ஒரு தடையுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல என்ன இமேஜ் இருக்குன்றத நான் வந்துட்டு மீன் பண்ணணும். அதுக்காக நான் விராட்னு கொடுக்குறேன். ப்ளஸ் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஆல்ட்டில் நான் என்ன கொடுத்துருந்தேனோ அது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நான் ஏன் இது எதுக்காகனா இன்கேஸ் சம்டைம்ஸ் நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை லைக் உங்களோட அப்ளிகேஷன்லேயே ஏதாச்சும் ஒரு இமேஜில் ஃபார்மேட் தப்பாக இருக்கலாம், இல்லை இமேஜ் லோட் ஆகுறது ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகணும்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவா அதுக்கு அந்த இமேஜுக்குன்னு ஆல்டர்னேட்டிவா ஒரு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணிப்பேன்னா ஆஸ் எ யூசராக நான் ஒரு அசியூம் பண்ணிப்பேன். ஓகே, இந்த இடத்துல ஏதோ விராட் ரிலேட்டடாக ஒரு இமேஜ் இருக்கு போல அப்படின்னு நான் அசியூம் பண்ணிப்பேன். தென் அதுக்கப்புறம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இமேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆல்ட்டுக்காக தான் இந்த விராட். ஸோ லைக் இந்த ஆல்ட் ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் இமேஜ் டேக். அண்ட் ஒன் மோர் திங், ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இந்த இமேஜ் டேக்ல? ஸோ 2 ஆட்ரிபியூட் இருக்கு, அது இல்லாம மற்ற டேக் நம்ம இது வரைக்கும் பார்த்த டேக்லையும் இந்த இமேஜ் டேக்லையும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? யா, க்ளோசிங் டேக் சைஸ் ஓகே, அது நீங்கள் வித்து ஹைட்டு. யா, க்ளோசிங் டேக் இல்லை. ஏன்னா நம்ம இந்த இடத்துல எந்த கண்டென்ட் லைக் ஓப்பனிங் க்ளோசிங் எதுக்காக நான் சொல்லியிருந்தேன்? ஓப்பனிங் க்ளோசிங் நான் ஏதாச்சும் கண்டென்ட் இருக்கு எனக்கு 2 டேகுக்கும் நான் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பேராகிராஃப், ஹெட்டிங்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஆங்கர் டேக்ல 2 டேகுக்கும் நான் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணா ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல இமேஜ்ல நான் எதுக்காக ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் கொடுக்கணும்? வேணாம் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சம் டேக்ஸ் வித்தவுட் க்ளோசிங்லையும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் இமேஜ் டேக். தென் any doubts? One second, I will read comments. Yeah, exclamatory also using, no issues. Yeah, not like நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு go live தான் அந்த ஆப்ஷன். How it's coming in the browser while you didn't save it அப்படின்னா நான் அதுக்கு தான் இந்த go live ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். தட்ஸ் அதோட ஃபீச்சரே அதுதான். எப்படி குரோமுக்கு சேஞ்ச் பண்ணா ஜஸ்ட் அது உங்கள் சிஸ்டம் செட்டிங்ஸில் இருக்கும் டிஃபால்ட் ப்ரௌசர், அதில் நீங்கள் குரோம்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைக் உங்களுக்கு குரோமில் டிஃபால்ட் ப்ரௌசர் ஆயிரும், அது ஓப்பன் ஆகும். எஸ், நம்ம ஆல்ரெடி இண்டெக்ஸ்ட் HTML போட்டு தான் நான் லைக் அதான் எதுக்காகனா நம்ம அதான் முன்னாடி சொன்னேன்ல, நீங்கள் ஒரு வாட்டியும் நான் டேரெக்டாக இண்டெக்ஸ்ட் HTML ஓப்பன் பண்ணேன்னா ஒரு வாட்டியும் நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும்.
ஸோ கோலேவ் எதுக்காகனா எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்ல, ஆட்டோ சேவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு தான் அந்த கோலேவ். ஹவு டு ரிமூவ் அண்டர்லைன், அது எல்லாமே சிஎஸ்எஸ்ல தான். ஹவு டு ரிமூவ் அண்டர்லைன் இது எல்லாமே. பிகாஸ் ஹெச்டிஎம்எல்க்கு அதுக்கு ஒரு டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்டர்லைன் ரிமூவ் பண்ணுறது அது எல்லாமே டிசைனுக்குள்ளே வந்துடும். எல்லாமே சிஎஸ்எஸோட வேலை. How to use folder in image. Sorry, I couldn't get your, like, I couldn't get you. How to use folder in image, no? Can you explain the target? Yeah, so target எதுக்காகனா ஜஸ்ட் முன்னாடி சொன்னேன்ல, உங்களுக்கு டார்கெட் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன என்னோட லிங்க் பண்ணியிருக்கேனோ அப்ளிகேஷனில் ஜஸ்ட் என்னோட சேம் டேப்ல தான் அது ஓப்பன் ஆகும். இப்போ என்னோட அப்ளிகேஷன் எங்கே போயிடுச்சு, என்னோட அப்ளிகேஷனை ரிப்ளிகேட் பண்ணிட்டு நான் என்ன லிங்க் நாங்கள் பண்ணியிருந்தேன்னா அது வந்துருச்சு. எனக்கு அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு என்னோட ஒப்பீனியன். நீங்கள் அப்படி லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அது லைக் நம்ம அவங்களோட ரெக்குயர்மெண்ட் தான். ஓகேவா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நோ இஷ்யூஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் இது யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அது லைக் நியூ டேப்ல ஓப்பன் ஆகட்டும், நான் ஒரு லிங்க் பண்ணியிருக்கேன். தேர்ட் பார்ட்டியோட விக்கிபீடியா தான் தேர்ட் பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் லிங்க் பண்ணியிருக்கேன் என்னோட அப்ளிகேஷனில். அதுக்கு என்னோட அப்ளிகேஷனுக்கும் அந்த கண்டென்ட் மட்டும் தான் ரிலேட்டபிளாக இருக்குமே தவிர மற்றபடி அது எனக்கு யூஸ் இல்லைல்ல. அதனால அது நியூ டேப்ல ஓப்பன் ஆகட்டும், என்னோட அப்ளிகேஷன் ஒரு டேப்ல அப்படியே இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த டார்கெட். ஓகேவா. ஒய் யூஸ் டாட் ஸ்லாஷ்னா ஒன்றும் இல்லை, என்னோட பாத்தை நான் செலக்ட் பண்ணணும். விராட் இமேஜ் இருக்குல்ல, அந்த பாத்தை நான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ஷார்ட்கட் தான். நீங்கள் டைரெக்டாக இமேஜ் உங்களோட நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி அங்கே உங்கள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் விராட்டோட இமேஜோட பாத்தை காப்பி பண்ணிட்டு வரதுக்கு பதிலாக நான் இருந்த இடத்துல இருந்து என்னோட ஃபைலில் இருந்துக்கிட்டு நான் வெறும் டாட் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா எனக்கு என்னென்ன இமேஜஸ் இருக்குது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்றது எனக்கு இங்கேயே வியூ ஆகும். நான் எனக்கு என்ன வேணுன்றதை நான் செலக்ட் பண்ணிப்பேன். அதுக்காக தான். ஷல் வி யூஸ் காப்பி பாத்? யா, நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, நீங்கள் எந்த ஃபோல்டர் லைக் எந்த இடத்துல உங்களோட இமேஜ் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் அன் இஷ்யூ. பட் இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குப்பா. லைக் நான் நான் இது எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நான் உங்களுக்கு எல்லாமே எப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு ஃபோல்டர்லேருந்து நீங்கள் எப்படி விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணணுன்றத ஈஸியான ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் இமேஜ் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு சொன்னால் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ, ஈஸியாக எப்படி புரியுமோ அந்த மாதிரி டேக்ஸ். அண்ட் ஏன்னா பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் நிறைய பேர் நீங்கள் நேற்று சொன்னீங்க, நிறைய பேர் நியூவாக இருக்கீங்க HTML. பிகாஸ் நிறைய பேர் நியூ அண்ட் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இனிஷியலாக அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஐ வில் லைக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு லைக் ஆல்ரெடி, ஏன்னா HTMLன்றது ஒரு பேசிக் தான், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ நிறைய நியூ திங் லைக் நிறைய வே இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு லாஜிக் இருக்கும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். Okay. Yep. So next we'll move to next other tags. Yep. So first என்னன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட். என் அப்ளிகேஷன்ல நான் ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு லிஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போறது லிஸ்ட் டேகா. நெக்ஸ்ட் ஸோ அதுல ரெண்டு டைப்ஸ் ஆஃப்
2 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் டேக் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்பிளைன் அரே அண்ட் ஹூப்ஸா? ப்ரோ திஸ் இஸ் HTML அண்ட் CSS லைக் நாட் அண்ட் HTML லைக் அரே ஹூப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல வர டாபிக்ஸ். ஓகேவா? திஸ் boot camp ஃபார் HTML அண்ட் CSS ஃபார் வெப் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ அன்னார்டர் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, லிஸ்ட் டைப், அண்ட் ஆர்டர் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் டைப் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் லைக் இந்த ஊப்ஸ் இது எல்லாமே நான் வேற ஏதாச்சும் boot camp வரும் அப்போ நான் அப்டேட் பண்றேன். ஸோ லிஸ்ட், அன்னார்டர் லிஸ்ட், தென் ஆர்டர் லிஸ்ட். ஸோ நான் முன்னாடி சொன்னதுதான், நீங்க எந்த டேக்குமே மக்கப் பண்ணலாம் தேவையில்லை. அன்னார்டர் லிஸ்ட்னா யூஎல், ஆர்டர் லிஸ்ட்னா ஓஎல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் வந்து நான் ஒரு லிஸ்டா நான் லிஸ்ட் பண்ணோம்ல, அதுக்காக இந்த லிஸ்ட். அன்னார்டர் லிஸ்ட்னா என்னன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்போதே தெரியும், வெறும் ஒரு டாட்டா வரும். அன்னார்டர் லிஸ்ட்னா அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்காது. ஆர்டர் லிஸ்ட்னா 1 2 3 அப்படின்னு வரும். அதுதான் அன்னார்டருக்கும் ஆர்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்போதைக்கு சச்சின் அண்ட் ஒன் மோர் ஷார்ட்கட் ஒன்று சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாம் எப்படி லைக் நான் இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு நான் எப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் இது எப்படி பண்றதுன்னு தெரியுதா? ஒன் செகண்ட். நான் வந்துட்டு ஒரு வாட்டியும் காப்பி பேஸ்ட் பண்ணணும்ல, எந்த இடத்துல கர்சர் வச்சிருக்கேனோ அங்கிருந்தே அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டவுன் ஆரோ. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ஷார்ட்கட். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எதுவுமே நீ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னா இல்லை, ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்ளிகேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் சர்ச் இன், நான் ஜஸ்ட் சம் கண்டென்ட் நான் ஆட் பண்ணுறேன். சர்ச் இன் தோனி ரோஹித். ஓகேவா? ஸோ சச்சின், தோனி, விராட், ரோஹித். ஸோ எனக்கு ஒரு லிஸ்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணணும், அதுக்காக நான் சம் இதில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் சச்சின், தோனி, விராட், ரோஹித் அப்படின்னு. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் யாரும் இல்லைன்னா சாரி ஃபார் தட். ஓகே. ஏன்னா அதில் நமக்கு நிறைய டிஸ்பிளே பண்ணணுன்றதான், உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது டிஸ்பிளே பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சச்சின் இது போய் வந்து டாட் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அன்னார்டர் லிஸ்ட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகும், அதுவுமே வந்துட்டு இதுக்கும் யாரும் உண்டாக்க வேண்டாம். ஓகே. ரஜினி, கமல், ஓகேவா? ஸோ இப்போ இது 1 2 3 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். தென் டாட் லைக் டாட்டராக இருக்கிறது எல்லாமே அன்னார்டர் லிஸ்ட். ஸோ நீங்கள் ஏதாச்சும் உங்கள் அப்ளிகேஷனில் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் இது வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் உங்களோட ஸ்கில் எல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம்ல, HTML, CSS, JavaScript, React JS அப்படின்னு தனித்தனியாக உங்கள் ஸ்கில்லை வந்துட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அன்னார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டேபிள். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டேபிள் வந்துட்டு எந்த பார்டரும் இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ நான் முன்னாடியே சொன்னது தான். இப்போ இது பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு, HTML மட்டும் யூஸ் பண்ணால் நம்ம நேற்று ஒன்று சொன்னேன் இல்லை, என்னோட ஸ்கெலட்டன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஸ்டைலும் இருக்காது, எந்த டிசைனும் இருக்காது, வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி நான் நேற்று இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால, வீடு கட்டும்போது எப்படி செங்கல் மட்டும் வச்சு ஒரு வீடு ஒன்று கட்டியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி செங்கல் மட்டும் வச்சு தான் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம். ஓகேவா? இது மேலே பெயிண்ட் அடிக்கிறது, டிசைன் பண்ணுறது, என்னென்ன கலர்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணணும், இது எல்லாமே எனக்கு
சிஎஸ்எஸ்ல தான் பண்ணணும் ஸ்டைல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் டேபிள் டேக் இருக்கு. ஓகேவா, என்னோட டேபிளை டிஸ்பிளே பண்றதுக்கு டேபிள் அப்படின்னு, ஏன்னா இது எல்லாமே நம்ம என்ன பார்த்துருந்தோம், பேரண்ட் டேக், சைல்டு டேக். ஸோ பேரண்ட் டேக் எதுக்காகனா நான் என்ன கொடுக்கணுன்றத, நான் என்ன மாதிரி கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணணுன்றத மீன் பண்ணும். அதில் இருக்கிற சைல்டு டேக் பேரண்ட் டேக்குக்கு ரிலேட்டபிளாக ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ டேபிள் அப்படின்றது பேரண்ட் டேக். அதில் வந்து நான் டேபிளை டிஸ்பிளே பண்ணும்போது நான் டேபிளோட ரோவாக தான் அதை டிஸ்பிளே பண்ணும். டேபிளில் 2 ஃபார்மேட் இருக்கும் தெரியும்ல, ரோ அண்ட் காலம்ஸ். ஸோ அதில் நீங்கள் HTML டிஸ்பிளே பண்ணும்போது எல்லாமே ரோவாக தான் டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு டேபிள் ரோ டிஆர் டேக் இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த டிஆர்ல ஃபர்ஸ்ட் டேபிளோட ஹெட்டிங்கை டிஸ்பிளே பண்ணணும். அதனால டிஹெச் டேக் நான் கொடுக்குறேன். ஓகேவா, நேம். ஓகே, ஸோ எனக்கு என்னென்ன லைக் நேம் டிஸ்பிளே பண்ணிட்டேன், வேற என்னென்ன இது வேணுன்றத என்னோட ஏஜ் அண்ட் சிட்டி, ஃபோன். ஸோ இந்த மாதிரி சம் ஹெட்டிங்ஸை எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதனால அது எல்லாமே ரோவாக தான், இதுதான் ரோ, டேபிளோட ரோஸ். ஸோ அதில் இப்போ டேபிள் ரோ, நாளைக்கு டேபிளோட ஹெட்டிங்கை டிஸ்பிளே பண்ணிட்டேன் ரோ வைஸா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதில் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு அகைன் அதையும் எப்படி டிஸ்பிளே பண்ணணும், ரோவாக தான் டிஸ்பிளே பண்ணணும். அதனால டிஆர் டேக், அந்த டிஆர் டேக்குள்ள டேபிளோட டேட்டாக்கு டிடின்ற டேக். ஓகேவா, ஸோ தினேஷ். ஸோ எனக்கு அதில் என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ ஜஸ்ட் 28 அண்ட் கோயம்புத்தூர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் ஏதாச்சும் உங்கள் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. தென் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எது எது வேணுமோ லைக் அதுக்கப்புறம் கண்டென்ட் காப்பி பேஸ்ட் தான். ஓகேவா, டேபிளோட டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் டேபிள். ஸோ இதில் அதுக்கப்புறம் ஏன் உங்களுக்கு இங்கே டேபிள்னா லைன்லாம் வருமே, ஏன் வரல அப்படின்னா அதெல்லாம் சிஎஸ்எஸ் தான். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும், என்னோட அப்ளிகேஷனில் என்னென்ன கண்டென்ட், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எனக்கு அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்ண போகிறேன், அதுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அது எல்லாமே எதோ மூலியமாக டிஸ்பிளே பண்ணுவோம், HTML மூலியமாக தான் டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேவா, ஓகே, ஸோ இது எல்லாமே நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிட்டேன். எனக்கு என்னென்ன கண்டென்ட், இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டேபிளில் என்னென்ன வேணுமோ டேட்டாஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டேபிளோட ஹெட்டிங் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிளோட ரோஸ் அண்ட் டேபிள்ன்றது இங்கே பேரண்ட் டேக், அதுக்குள்ளே நான் தனித்தனியாக டேபிளோட டேட்டாக்கு டேபிளோட ஹெட்டிங்க்கு இது எல்லாமே நான் ரோவாக தான் டிஸ்பிளே பண்ணோம். அதனால டிஆர் அப்படின்றது டேபிளோட ரோ, டேபிளோட ஹெட்டிங் தான் டிஹெச், டேபிளோட ஹெட்டிங்கோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிஹெச். அதில் நேம், ஏஜ், சிட்டி, ஃபோன் இது எல்லாமே என்ன டேபிளோட ஹெட்டிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் டேபிளோட டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டேபிளோட டேட்டாஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு என்னென்ன டேபிளோட டேட்டாஸ் வேணுமோ நான் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்னா லைக் ஃபார்ம்ஸ். ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ். ஏன்னா நீங்கள் எனி ஸ்டாட்டிக் வெப்சைட் லைக் நீங்கள் எதுவுமே இல்லைனாலுமே ஒரு ஃபார்ம்ன்றது கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷனில் இருக்கும். அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும். பிகாஸ் எல்லா இடத்துலையுமே ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன்லையாச்சும் ஒரு லாகின் ஃபார்மாச்சும் இருக்கும், இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், இல்லைன்னா கான்டாக்ட் ஃபார்மாச்சும் இருக்கும்.
ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அவங்களோட பேக்எண்ட் சர்வரை கால் பண்ணி அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? எனி அப்ளிகேஷன் ஒரு ஃபார்ம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட் இருக்கும், இது இப்போதைக்கு வேணாம். ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம இப்போதைக்கு வெறும் ஆக்ஷன்ன்றது நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ நல்லா இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபார்ம் லைக் என்னோட நேமையும் இமெயிலையும் கொடுத்து நான் ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு ஃபார்ம்ன்ற டேக் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஃபார்ம் தான் வந்துட்டு என்ன பேரண்ட் டேக். ஓகேவா? தென் லேபிள். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன மாதிரியான நான் லைக் யூஸ் பண்ண போகிறேன், இதில் நிறைய இருக்கும், ஃபார் இதெல்லாமே இருக்கும். அண்ட் இன்புட் டேக்லேயுமே டைப் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ நேம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். கான்டாக்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நேமை நான் இன்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும், அதனால நேம். நெக்ஸ்ட் வந்து லேபிள் கொடுத்துட்டா மட்டும் போதுமா? நான் அதில் இன்புட் ஒன்று கொடுக்கணும்ல, நேமை நான் என்ட்ரு பண்ணணும்ல, அதுக்கு இன்புட் டேக். ஓகேவா? ஸோ இந்த இன்புட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடி நேம் இதெல்லாமே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுற ஆப்ரேஷன்ஸ். ஸோ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ இது எதுக்காகனா ஜஸ்ட் என்டர் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த இன்புட் டேக் இருக்குல்ல, அந்த இன்புட் தான் நான் என்ன இன்புட் கொடுக்கணுமோ அதை சொல்கிற டேக். ஓகேவா? நான் இங்கே கொடுக்குற இன்புட் தான் எனக்கு பேக் எண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அது என்ன டைப்ன்றதா இந்த டைப் டெக்ஸ்ட். நான் என்ன டைப் கொடுக்க போகிறேன், அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தானே இருக்க போகுது. இது சம் டைப்ஸ் இருக்கும். இமெயில்னா இமெயில் இருக்கும், நம்பர்ஸ்னா நம்பர்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ நேம் கொடுத்துட்டேன், அதோட டைப் வந்துட்டு டெக்ஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மெயில் கொடுக்க போகிறேன், அதனால லேபிளில் வந்துட்டு இமெயில். ஓகேவா? ஸோ இமெயில் இன்புட். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இமெயில்னு மாற்றிக்கிறேன். ஸோ டைப் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இமெயில் ஃபார்மேட் இருக்குது. ஸோ ஏன்னா ஒரு ஃபார்மலுக்கு எல்லாருமே மாதிரி லைக் டெக்ஸ்ட் தான் கொடுப்பாங்க. பிகாஸ் நம்ம இது எல்லாமே உங்களுக்கு HTML யூஸ் பண்ணி நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம், எது நம்பர், எது மெயில், எது பாஸ்வேர்டு அப்படின்றத. ஸோ அதுக்காக தான் இந்த டைப்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இங்கேயுமே நீங்கள் பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் என்டர் இமெயில்னு. தென் இப்போ இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே லைன்ல எனக்கு டிஸ்பிளே ஆகுது. எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். ஸோ எனக்கு பிரேக் பண்ணணும், அதனால நான் பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த பிரேக் டேக் என்ன பண்ணுன்னா அந்த லைனை பிரேக் பண்ணும். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ஒரே லைனில் ஒரே ரோவில் டிஸ்பிளே ஆகிட்டு வரும். எனக்கு நெக்ஸ்ட் வரணும், அதனால நான் பிரேக் டேக் யூஸ் பண்ணுறேன், பிஆர் டேக். ஓகே, தென் எனக்கு இங்கேயுமே பிரேக் பண்ணோம், அதனால மறுபடியும் இங்கேயுமே பிஆர் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு பட்டன் டிஸ்பிளே பண்ணணும். அந்த கான்டாக்ட் ஃபார்மில் நம்ம லைக் சப்மிட் ஒரு பட்டன் கொடுக்கணும்ல, ஸோ அதுக்கு பட்டன் டேக். ஸோ இங்கே சப்மிட். ஓகேவா? இங்கே சப்மிட் வந்துருச்சா? ஸோ நான் இப்போ ஜஸ்ட் நான் இதில் என்னென்ன என்ட்ரு பண்ணுறேனோ அது எல்லாமே நான் இங்கே சப்மிட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சப்மிட் பண்ணும்போது இங்கே என்ன வருது, இமெயிலோட ஃபார்மேட்னு ஒன்று இருக்குல்ல, @gmail.com. அதனால அதை வேலிடேட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார்ம்ஸ். HTML நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்ம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதில் சிமேட்டிக் டேக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிமேட்டிக் டேக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, குரூப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும்ல. ஓகேவா? இது எல்லாமே இப்போ நான் தனித்தனியாக யூஸ் பண்ணிருக்கேன்.
லைக் ஃபார்மாக இருக்கட்டும், ஹெட்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கு. எனக்கு ஒரு குரூப்ஸ் ஆஃப் எலமெண்ட் அண்ட் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டேக் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது எல்லாமே தனித்தனி செக்ஷனாக இருக்கும். ஓகே, ஒன் செகண்ட். How to change the color of link? அதான் நீங்கள் எனிதிங் நீங்கள் டிசைன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே அது சிஎஸ்எஸ். ஓகேவா? நம்ம இன்னும் சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, how to use global CSS லைக் மெட்டா டேக்ஸ்ன்றது லைக் ஃபார் எஸ்இஓ அதுக்காக யூஸ் பண்ணுற டேக். அது நீங்கள் டெவலப்பருக்குன்னு அது லைக் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இனிஷியலாக நீங்கள் டேக் நீங்கள் HTML லைக் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா மெட்டா டேக்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ அது ஃபார் எஸ்இஓக்கு யூஸ் பண்ணுறது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அது தனி கான்செப்ட். ஸ்பேஸ் அது ஃபார்மேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஷிஃப்ட் ஆல்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆகும். ஷிஃப்ட் ஆல்ட் எஃப். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஜஸ்ட் உங்களோட லைக் நீங்கள் கனாபினான் இருக்கிற HTML டேக்ஸை அலைன் பண்ணும், ஃபார்மேட் பண்ணும், அதுக்காக இருக்கிற ஒரு ஷார்ட்கட். HTML யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே டேபிளில் பார்டர் 1ன்னு கொடுத்தீங்கன்னா பார்டர்ஸ் வந்துடும். பட் அகைன் நீங்கள் ஸ்டைல் பண்ணணும்னா சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால ஜஸ்ட் நம்ம அப்போ அங்கே வரும்போது உங்களுக்கு ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாதான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதனால நான் ஸ்டைல்ஸ் எல்லாமே நான் சிஎஸ்எஸ்க்கு மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அப்படின்னா யூ கேன் யூஸ் இட், நத்திங் டு இட். ஓகே, ஸோ நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் சிஎஸ்எஸ்லேயே அதை ஸ்டைல் பண்ணிக்கோங்க, பிகாஸ் தட்ஸ் அ ஸ்ட்ரக்சர். How it actually order itself to the column even data is big. Sorry, I couldn't get you. How to change the color? நான் அதான் முன்னாடி சொன்னேன்ல, லைக் that's in CSS. I will explain. So there are 3 types of CSS: inline, internal, external. So I will explain tomorrow. Okay, because அது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 3 types of CSS இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிமாட்டிக் டேக்ஸ். ஸோ இந்த சிமாட்டிக் டேக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் எனக்குன்னு ஒரு கண்டெய்னர் இருக்கும்ல, லைக் நான் என்னோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ நான் ஜஸ்ட் சிமாட்டிக் டேக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சிமாட்டிக் டேக்ஸ்னா ஜஸ்ட் எனக்கு ஹெட்டரை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? நான் இதெல்லாமே நெக்ஸ்ட் ஹெட்டர்னு ஒரு டேக் இருக்கும். ஸோ அந்த ஹெட்டர் டேக் எதுக்காகனா இது எல்லாமே மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான். ஸோ சிமாட்டிக் டேக்ஸோட பர்பஸே என்னன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக, உங்களோட அப்ளிகேஷன் ரீடபிலிட்டியாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த ஹெட்டரில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட நேம் லைக் என்னோட அப்ளிகேஷனை நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஹெட்டிங் H1 நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே வெல்கம் டு டெக் மார்க்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காகனா அப்ளிகேஷனோட ஹெட்டிங்காக. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட் இது எல்லாமே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் இதெல்லாம் நடுவில் இந்த பேராகிராஃப்லாம் கொடுத்து இந்த கிரேட்டர் தென் எக்ஸ்க்ளமேட்டரி ஐஃபன் கிரேட்டர் தென் இதெல்லாம் கொடுக்குறேனே, அதெல்லாம் என்னன்னு தெரியுதா? ஓகே, அது எல்லாமே கமெண்ட்ஸ். ஓகேவா? எதுக்காக கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ எதுக்காக நான் அதெல்லாம் கமெண்ட் பண்ணி வைக்கணும், எதுக்காக ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நான் தான் டெவலப் பண்ணியிருக்கேன், அதை நானே எதுக்காக கமெண்ட் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வைக்கணும்னா, பிகாஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒருத்தர் மட்டுமே டெவலப் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஒரு டீமாக தான் டெவலப் பண்ணுவீங்க. அப்போது
நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றது அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ அப்போனா தான் அது ஒரு டீம் அப்பா நம்ம ஒர்க் பண்ண முடியும். தென் நீங்க ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது கூட இப்போதைக்கு நீங்க யூஸ் பண்றது சிமாட்டிக் டாக்ஸ்ன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். பட் ஏதாச்சும் ஒரு லாஜிக்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா, பிஸ்னஸ் லாஜிக்ஸா இருக்கட்டும், அது அப்போ உங்களுக்கு டெவலப் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். பட் அகைன் நீங்க அதே நீங்களே பார்க்கும்போது கன்ஃபியூஷன் ஆகும். நான் கமெண்ட் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களால ஈஸியா அதை வந்துட்டு லைக் மறுபடியும் ரீகால் பண்ணி அதை வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை நீங்க ஷார்ட்கட் என்னன்னா கமெண்ட் பண்றதுக்கு Ctrl+/. Ctrl+/. ஓகேவா? ஸோ அதை ஷார்ட்கட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஹெட்டர்ன்றது ஒரு சிமாட்டிக் டேக். நான் இப்போ இதில் ஹெட்டிங் தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதனால லைக் ஹெட்டிங்னு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம நேற்று வந்து நேவிகேஷன் அப்படின்னு ஒரு ஒரு கண்டெய்னர் பார்த்தோம். லைக் இப்போ நான் இதில் மேலே இருக்குல்ல லோகோ அண்ட் இந்த இன்புட் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த பட்டன், லாகின் பட்டன், கார்ட்டு, இது எல்லாமே தான் நேவிகேஷன் பாஸ். அப்போது அதுக்குன்னு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டேக் இருக்கும், அதுதான் நேப் டேக். ஓகேவா? ஸோ இதில் எனக்கு என்னென்ன லிங்க்ஸ் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த நேவிகேஷனில் வந்துட்டு ஹோம் இருக்கணும், தென் டிஃபால்ட்டாக உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கும்ல ஹோம் இருக்கணும், அப்புறம் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் அபவுட், கான்டாக்ட், இதெல்லாம் நேவிகேஷன் பாஸ். இதில் நான் எனக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஆங்கர் டேக்ஸில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பேஜுக்கு இது நேவிகேட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் ஒரு டைம் கிளிக் பண்ணும்போது திஸ் இஸ் சிமாட்டிக் டேக்ஸ். இது எதுக்காக, நான் என்ன கண்டென்ட், நான் லைக் என்ன எலமெண்ட் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன், எந்த மாதிரியான செக்ஷன் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஹெட்டர்னா ஹெட்டர் டேக்ஸ், நேவ்னா நேவிகேஷன் டேக்ஸ். ஓகேவா? அதுக்காக இதுக்கு செக்ஷன் ஒரு டேக் இருக்கும். லைக் நேவிகேஷன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நேவிகேஷன் டேக், ஹெட்டருக்கு ஹெட்டர், தனித்தனி செக்ஷனாக டிஸ்பிளே. தனித்தனி ஹெட்டிங்காக நீங்கள் லைக் செக்ஷனாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு செக்ஷன் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு இப்போது ஒரு குரூப்ஸ் ஆஃப் டேக் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் H2 கொடுக்குறேன். H2ல அவர் ப்ராடக்ட்ஸ், இல்லைன்னா நீங்கள் நம்ம போர்ட்ஃபோலியோ தானே பண்ண போகிறோம், அதனால அபவுட் மீ, தென் இங்கே வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக், ஐ எம் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகேவா? ஸோ அந்த செக்ஷனுக்கு நான் ஒரு ஐ எம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அண்ட் அதுக்கு ஒரு ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுலேயே உங்களுக்கு மெயின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மெயினுக்குள்ளேயே தனித்தனி செக்ஷனாக கொடுத்துக்கலாம். ஸோ மெயின்னு ஒரு சிமாட்டிக் டேக் இருக்கும், அந்த மெயினுக்குள்ளே தனித்தனியாக செக்ஷனாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அபவுட், ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே. ஃபைனலாக உங்களோட அப்ளிகேஷனில் ஃபூட்டர் செக்ஷன் இருக்கும். இது எல்லா அப்ளிகேஷன்லையுமே எண்டில் இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் இருக்கும், காப்பிரைட் செக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ 2025 டெக் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃபூட்டர் செக்ஷன். ஸோ ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி அப்ளிகேஷனில் பிளாக் கலரில் இருக்கும்ல, அது எல்லா அப்ளிகேஷன்லையும் காமனாக இருக்கும். ஸோ இது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு காமனாக இருக்கிற ஒரு செக்ஷன் தான் இந்த ஃபூட்டர் செக்ஷன். இதில் தான் இந்த ஃபூட்டர் டேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிமாட்டிக் டேக்ஸோட பர்பஸ் என்னன்னா மீனிங்ஃபுல்லாக, லைக் நம்ம சும்மா கண்ணா பின்னான்னு டேக்ஸை நீங்கள் கொடுக்காம, ஏன்னா சம்டைம்ஸ்
நமக்கே வந்துட்டு ரீடபிலிட்டியே கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இது நேவிகேஷன் பாரு, இது நேவிகேஷன் பாரா, இது மெயின் கண்டென்ட்டா, இது ஃபூட்டரா, இது ஹெட்டரா அப்படின்றது ரீடபிலிட்டியா இருக்காது. இப்போ எனக்கு பார்க்கறதுக்கு ரீடபிலிட்டியா இருக்கா? இது வந்துட்டு ஹெட்டர், இது நேவிகேஷன், இது மெயின் கண்டென்ட், இது ஃபூட்டர். அப்படி இது என்னால் லைக் ரீடபிலிட்டியாக ஈஸியாக இருக்கா, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுல்ல, இதுதான் சிமாட்டிக் டேக்ஸ். ஸோ இது மோஸ்ட்டாக இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒன் இஸ் ஃபார் ரீடபிலிட்டி, அனதர் ஒன் இஸ் எஸ்சிஓ. ஓகேவா? எஸ்சிஓனா ஒன்றும் இல்லை, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ அது கூகுளில் நீங்கள் சர்ச் இன்ஜின் பண்ணுறீங்களா, லைக் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுறீங்களா கூகுளே ஒரு சர்ச் இன்ஜின் தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று லைக் விராட் கோலின்னு சர்ச் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு விராட் கோலி பற்றின ஒரு ஆர்டிக்கல் எது வருதோ அதுதான் சர்ச் இன்ஜின். எது உங்களுக்கு ஃபர்ஸ்டா ப்ரிஃபர் பண்ணதோ சர்ச் இன்ஜின், அதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்குன்னு தனியாக டீமே இருக்கும். ஓகேவா? அது டெவலப்பர் பண்ணுற வேலை கிடையாது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுற அவங்களோட வேலை. ஓகேவா? ஸோ ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணோம்னா அது நம்ம தான் பண்ணோம். ஸோ அது தனி கான்செப்ட் அது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அதுக்கும் தான் இந்த சிமாட்டிக் டேக்ஸ் ப்ரிஃபரபிளாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம்ல, மொத்தமாக நம்ம ஒரு டேக்ஸ் எல்லாமே பார்த்தோம்ல, அதெல்லாம் ஒரு குரூப்பாக பண்ணுறது. குரூப்ஸ் ஆஃப் லைக் டேக்ஸை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கணும் ஒரு இடத்துல அப்படின்னா, நான் இந்த மாதிரி சிமாட்டிக் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யப். ஸோ ஃபூட்டர் டேக்ன்றது லைக் ஃபூட்டர்ன்றது எல்லாமே லைக் ஃபூட்டர்லேயே மீனிங் இருக்குல்ல. ஃபூட்டர்னா எண்ட் ஆஃப் லைக் கீழே. ஓகே, உங்கள் அப்ளிகேஷனோட எண்டில் தான் இந்த செக்ஷன் இருக்கும். எல்லா அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செக்ஷன் இருக்கும், லைக் வெப் அப்ளிகேஷன் எண்டில். இதுதான் ஃபூட்டர்ஸ். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டேக் தான் ஃபூட்டர். ஓகே, இது எல்லாமே இப்போ வந்து HTML 5th வெர்ஷனில் லைக் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் லைக் சும்மா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்றது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் டிவிஷன் ஒரு டேக் இருக்கும், அதுவுமே அந்த கண்டெய்னர் டேக் தான். ஓகேவா? லைக் மெயின் டேக்லாம் ஒன்றும் இல்லை, லைக் என்னோட கண்டென்ட் எல்லாமே ஒரு மெயின் கண்டென்ட்டாக டிஸ்பிளே பண்ணுறேன்ல. ஹெட்டருக்கும் நேவிகேஷன் பாருக்கும் மெயின் கண்டென்ட். ஸோ இதில் நான் எவ்வளோ செக்ஷன் வேணாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் செக்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃபார் மெயின். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாமே டிவிஷன் டேக் வச்சும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எஸ், நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, நான் இங்கே கலர் பண்ணுறது, பேக்ரவுண்ட் செக் லைக் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே CSS. டெஃபினெட்லி ஐ வில் எக்ஸ்பிளைன். அண்ட் ப்ளீஸ் பி பேஷண்ட். Because most of them are new, so step by step up போனாதான் they can also understand. So அதனால please understood. டிவிஷன் டேக்னா ஒன்றும் இல்லை, டிவிஷன்ன்றது ஒரு கண்டெய்னர். ஓகேவா? நீங்கள் கண்டெய்னர்னா குரூப்ஸ் ஆஃப் இந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் மெயின் டேக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு குரூப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு செக்ஷன் தான் இந்த டிவிஷன். ஸோ இது கண்டெய்னர், நத்திங் பட் கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர்னா என்ன? எல்லாமே பண்டில்டாக இருக்கும். இதுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் H1 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ H1 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்குள்ளேயே நீங்கள் பேராகிராஃப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே நீங்கள் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேக்ஸை வந்துட்டு கம்பைண்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டெய்னருக்குள்ள. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இல்லையா, நேவிகேஷன் பார்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகுதுல்ல. மேலே அந்த ஃப்ளிப்கார்ட் போனீங்கன்னா தனித்தனியாக இருக்கா, ஸோ இது கீழே இருக்கிற கேட்டகரியாக வச்சுக்கோங்களேன். ஸோ மொபைல்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா மொபைல்ஸ் பேஜுக்கு நேவிகேட் ஆகுது. தென்
ஃபீச்சர்ஸ் லைக் ஃபேஷன் கிளிக் பண்ணனா அதில் வந்துட்டு சம் ட்ராப் டவுன்ஸ் வருது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணனா அதில் சம் ட்ராப் டவுன்ஸ் வருது. நீங்கள் டெக்பாங்க்ஸ் போனீங்கன்னா இங்கே இருக்குல்ல கோர்சஸ், ஈவெண்ட்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ், அபவுட், கான்டாக்ட், இதெல்லாம் தான் நேவிகேஷன் தான். ஸோ தனித்தனியாக நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணும்போது ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணினா ஈவெண்ட்ஸ் பேஜுக்கு போகும், டெஸ்டிமோனியல் கிளிக் பண்ணினா டெஸ்டிமோனியல் போகும், அபவுட்னா அபவுட்டுக்கு போகும், கான்டாக்ட்னா கான்டாக்ட்டுக்கு போகும். ஸோ திஸ் இஸ் நேவிகேஷன். ஸோ அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஹோம், ப்ராடக்ட்ஸ், அபவுட், கான்டாக்ட். எஸ், நெக்ஸ்ட் செஷன்லேயும் இதே தான். பிகாஸ் எஸ்டர்டே மோஸ்ட் ஆஃப் தெம் நிறைய பேரை நல்லா அட்டன் பண்ண முடியலதுனால வி ஸ்பிளிட் த பேட்சஸ். பட் நவ் ஐ